ஹாய் எவ்ரிவன், ஜானி சின்ஸ். ஸோ இவரை பத்தி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஒரு 90% பீப்புள்ஸ். ஹாய் எவ்ரிவன், ஜானி சின்ஸ். இவரை பத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஜானி சின்ஸ் இவரு 31 டிசம்பர் 1978 யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துல பிறக்கிறாரு. அண்ட் இவருடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சிஸ்டர் சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் படிச்சுட்டு வராங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 46 வயசுக்கு மேல ஆகுது. அண்ட் நவ் அப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லேபர் ஒர்க்கா சம்திங் போயிட்டு இருக்காரு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல சின்ன பையனா இருந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வராரு நம்ம ஜானி சின்ஸ். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறாரு. ஸ்கூல் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் கிண்டலும் பண்றாங்க. ரொம்ப ஒல்லியான பெருசா என்னடா இவ்வளவு ஒல்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பயமா கிண்டல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஜானி சின்ஸ் இருக்காரு இல்லையா, ஸோ ரொம்ப சைட் டைப்பான ஒரு பையன். அதாவது ஒரு பொண்ணுங்களை பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா பார்க்காம போறதாகட்டும், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவே ஒதுங்கி போய் பயந்து போய் நிற்கிறதாகட்டும், ரொம்ப ரொம்ப ஒரு சைட் டைப்பான ஒரு நல்ல பையன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜானி சின்ஸ். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் கம்பேர் பண்றப்ப ஜானி சின்ஸ் நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு டைம்ல ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்கூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் ஹையர் ஸ்டடிஸ் 11th and 12th வராது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14-17 வயசு பக்கம் ஆகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டைம்ல யூஎஸ்எல்ஏ அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கும். அதாவது ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் வரையும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல நீ சம்பாரிச்சு நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக விட்டுருவாங்க. யூஎஸ் கண்ட்ரி அதாவது அமெரிக்காவில் இப்படிதான் பொருளாகட்டும், அதாவது பொருளுடைய தரத்தை ஆகட்டும் அண்ட் கண்ட்ரியோடைய நேம் ஆகட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி வேல்யூ எல்லாமே பாத்தீங்கன்னா ஹையா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும். ஸோ யூஎஸ்ஏல இந்த ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜானி சின்ஸை இப்படி விட்டுட்டாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% கண்டிக்காம விட்டுட்டாங்க தான் சொல்லணும் நம்ம வீட்டு சைட்ல இருந்து. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல ஜானி சின்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா கிடைக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் ஒர்க் போறாரு. அதாவது ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர் ஆகட்டும் அண்ட் இன்னொரு பக்கம் டெலிவரி பாய் ஆகட்டும் அண்ட் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் போயிட்டு இருக்காரு. ஒன் டைப் ஆஃப் இன்கம், ஒன் டைப் ஆஃப் பார்ட் ஆஃப் இன்கம் அப்படிதான் சொல்லணும். அண்ட் இவருக்கு தேவையான செலவுகள் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் இதுல இருந்து ஏர்ன் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டு வராரு. அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலேஜுக்குள்ள என்ட்ராரு. காலேஜுக்குள்ள என்ட்ராருமே ஆல்ரெடி சைட் டைப்பான ஒரு பையன் இல்லையா, ஸோ பொண்ணுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தோன்னே ரொம்பவுமே வைக்கப்படுற மாதிரி பண்றாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருக்கிற ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குண்டாராரு. ஸோ இப்படி இருக்க டைம்ல எல்லாத்தையுமே பாக்குறாரு. ஏன்னா எல்லாருமே குண்டா இருக்காங்க, நான் மட்டும் இவ்வளவு ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பார்த்த உடனே பேர நானுமே கொஞ்சம் பாடி பில்டர் கணக்குல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்குள்ள ஜாயின் பண்றாரு. இப்ப எதுக்காக ஜாயின் பண்றாரு அப்படின்னா, ஸோ ஒரு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இங்க ஒரு பயம் எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்லயே ஜாயின் பண்றாரு. கிட்டத்தட்ட இவர் நினைச்ச மாதிரியே ஒரு 2 வருஷத்துல நல்ல ஒரு பெனிஃபிட்டோட பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் வெளியே வருது. உடம்பும் நல்லா ஏறி இருக்கு, 6 பேக் ஆகட்டும், ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்காரு. பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா இருக்காரு அப்படிதான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல ஸோ ஜானி சின்ஸ் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடி கொட்ட ஆரம்பிக்குது. இவருக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம் அந்த ஒரு டைம்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி கொட்ட ஆரம்பிச்ச உடனே இவருக்கு என்ன பண்றதே தெரியல. என்னடா இப்படி முடி கொட்டுறது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஸோ நிறைய பக்கம் போறாரு. பட் ஆனா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு டைம்ல எதுவுமே கிடையாது. முடி கொட்டுதான் அது நேச்சர், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வருத்தமும் படுறாரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொட்டி இருந்து அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப எகைன் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகி போயிட்டு இருக்காரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் டைம்ல இப்படி பண்ணிடுது அப்படிதான் முடியெல்லாம் கொட்டி இருந்து பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களாம் பார்க்க சும்மாவே பார்க்க மாட்டாங்க, பாடி பில்டர், ஸோ ஒரு 8 பாட்டு போவாங்க, மொட்டையே இருக்கிறா இல்லையா பாக்கிறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிவாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் ஓட்டிட்டு போறாங்க, சில பேர் வந்து கலாய்க்கிட்டு சரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜானி சின்ஸ் இவருடைய ஃப்ரெண்ட் ஆகட்டும் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இருக்கிற கெட்டப், அதாவது உனக்கு இருக்கிற உடம்புக்கும் உனக்கு இருக்கிற கெட்டப்புக்கும் ஸோ நீ பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்க, நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நீ அந்த ஒரு ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு, நீ பார்ட் டைமா இப்ப பண்ணிட்டு இருக்கிறியா நியூஸ் பேப்பர் அப்புறமேட்டு டெலிவரி பாயா, ஸோ இதெல்லாம் இல்லாம இந்த ஒரு ஒர்க்குள்ள போயிட்டுனா சம்பளம் உனக்கு அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஜானி சின்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சில விஷயத்துல பேசிடுறாரு. ஸோ ஜானி சின்ஸ் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம்.
ஸோ இப்போ டெலிவரி பாயா நியூஸ் பேப்பரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வர காசோட அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வருதுன்னு வேற சொல்றீங்க. ஆனா வேலையை வேற கம்மின்னு சொல்றான். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப பேரண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் ஓரளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்க இல்லையா. ஸோ என்னதான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப கொடுக்குனாலும் ஒரு 50% விட்டுட்டாங்க எதுவுமே கண்டுக்காம. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிளான் பண்றாரு. சரி ஓகே இது மாதிரி பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பண்றாரு. நான் வரல, அதாவது அந்த ஃப்ரெண்டு நான் வரல நீ போடா, நீ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரும் ஃப்ரெண்டும் ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரெண்டோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லலாம். சோ வந்து போயிடுறாங்க. உள்ள போன உடனே ஜானி சின்ஸை பார்த்த உடனே ஹைட்டா இருக்கிறாரு, உடம்பு நல்லா இருக்காரு. பார்த்த உடனேயுமே சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு படத்துலயே ஆகட்டும் அண்ட் மாடர்ன் அந்த ஒரு போஸ் ஆகட்டும் ஸோ எதுக்குமே நடிக்க விடல. அண்ட் இந்த ஒரு அந்த அது ஒரு இதுக்குள்ளயுமே போய் சில ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னென்ன ஒர்க் அப்படின்னா ஸோ அண்ட் அதுக்குள்ளயுமே இந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும் அண்ட் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு வராரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறது ஸோ நிறைய இது மாதிரி பண்ணிட்டு வராரு. பட் ஆனா அதை விட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் மணி கொஞ்சம் அதிகமா வருது இல்லையா. ஸோ அதுக்காட்டி இதுக்காக ஒத்துக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா இப்ப இந்த ஒரு டைம்ல ஒரு 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது அது என்ன ஒர்க் அப்படின்னா இந்த ஒரு டெட் பாடி இந்த ஒரு சுடுகாடுல இருக்கு இல்லையா ஸோ அதை கிளீன் பண்றதாகட்டும் ஸோ இது மாதிரி ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு டெட் பாடி இப்ப வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு டெட் பாடியை கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிச்செல்லாம் அவுக்கிறது அந்த சட்டையெல்லாம் கழுது நிறைய வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பயங்கரமான மேனா நம்ம ஜானி சைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் ஒரு காலகட்டத்துல இவருக்குமே என்னதான் அதுல கொஞ்சம் சம்பளம் வந்தாலுமே பிடிக்காம போயிடுது. அண்ட் எகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாரு. உள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஏடா இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இவருக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ண பையன் இல்லையா சோ ஒர்க் பண்ணியிருக்கான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி, நல்ல ஒரு வெப்சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ஒரு டைம்ல நம்ம ஜானி சைன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னங்காட்டி ஒரு படத்தை நடிச்சு முடிச்சிடறாரு. சோ அந்த ஒரு படத்துல பயங்கரமான வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஸோ நிறையவே நல்லாவே பண்ணிடுறாரு. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதாவது படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு கெட்ட வழியில போனாலுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அந்த ஒரு டைம்ல. அண்ட் எகைன் ஒரு சம்பளம் ₹1 கூட தராம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 படம் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்க சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காகட்டும் ஸோ இவருமே ஜானி சைன்ஸ் ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 படம் ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜானி சைன்ஸ் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அதாவது ₹1 கூட தரலையே ஸோ நம்ம அந்த வேலைக்கே போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9வது 10வது படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் நினைச்சு பார்க்க கூட சோ இப்ப 9வது 10வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல நடிக்க சொல்றாங்க. இவருமே நடிச்சு முடிச்சிடறாரு. அண்ட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சோ நல்லா பயங்கரமா பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்க இல்லையா. சோ இதனாலேயே இந்த ஒரு ஒர்க்குக்காக இந்த ஒரு ப்ரான் வீடியோக்காக நீ பெர்மனண்டா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. அண்ட் இவரு நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தராங்க. இந்த ஒரு டெலிவரி பாய் ஆகட்டும், இந்த ஒரு சுடுகாடு ஆகட்டும், இந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஒர்க் ஆகட்டும். சோ இதெல்லாம் விட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒர்க்குக்காக வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு தப்பான ப்ரான் அது அப்படி போனாலுமே அண்ட் இந்த ஒரு ஒர்க்குக்காக ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே ஈஸின்னு சொல்ல முடியாது. சோ டேப்லெட் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடி கண்டிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீக் ஆயிடும். பட் ஆனா இவர் பாக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபிட்னஸா இருக்காரு. சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா சோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானி சைன்ஸுக்கும் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமௌண்ட்லாம் வருது. அண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல நல்லா சம்பாதிக்கிறாரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கால் பேசுறாங்க. சோ கால் பேசிட்டு என்னடா பண்ற, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கேட்கக்குள்ள சோ ஒரு கட்டத்துல மறைக்கிறாரு. இது என்னடா தப்பா இருக்கு சொல்லிட்டு அப்படின்னா என்னடா போகுது அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லிடுறாரு நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்குள்ள பூந்துட்டப்பா நல்ல காசுலாம் சம்பாதிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஓப்பனாவே சொல்லிடுறாரு. சோ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சாக்காய் கேட்கறாங்க, என்னடா நீ என்னடா திடீர்னு இப்படிங்கிற, இது கெட்டதுடா, நீ எதுக்குற இப்படி போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு அப்பா கிட்ட இவரு ஜானி சைன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன்.
ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பேசுறவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணேன், நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக என்னால கொடுக்க முடிய அமௌண்ட்டை கொடுக்க, நீங்க பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருங்க. ஸோ என்னை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா அப்பா முன்னாடியே பேசிடுறாரு. அண்ட் அவங்க அப்பா ஒரு சைடு வருத்தமா இருந்தாலுமே இவரு அதான் ஏகப்பட்ட சம்பாதிக்கிறாரு இல்லையா? சோ இங்க இருக்கிற அமௌண்ட் ஆகட்டும், சோ அங்க கொடுக்கறதாகட்டும், பயங்கரமா அந்த ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வராங்க. மிகப்பெரிய ஒரு ஆள 2 பேருமே பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லணும். சோ இந்த ஒரு டைம்ல சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரான் மூவியை கண்டினியூ பண்ணி பயங்கரமா நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு, நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அதிகமா ஏர்ன் பண்றாரு. இந்த ஒரு டைம்ல இவரு இப்போ ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஆகட்டும், சோ யாருமே கண்டுக்காம அமௌண்ட் ஒரு பக்கம் அனுப்பினாலுமே பயங்கரமா ஒரு சந்தோஷத்தோட இந்த ஒரு பிடிச்ச ஒர்க் ஆகட்டும், பிடிக்காத ஒர்க் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்டு மூலியமா போய் எந்த ஒரு தப்பான ஒரு ப்ரான் இது அதுக்கு போனாலுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு, என்ன உதவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு வந்தாலுமே இவரு ஜானி சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட இடத்துல பார்க்கப்படுறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஆகட்டும், அந்த ஒரு காலகட்டத்திலே ஆகட்டும், இட்ஸ் ராங் அப்படின்னு சொன்னாலுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆளா இருந்துட்டு வராரு. சோ இவரு இந்த ஒரு கதையை கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு நார்மலான ஒரு இதுக்குள்ள போனதுதான் இப்படி வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. சோ பொண்ணா இருந்தா இன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பையன் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த ஒரு கான்ட்ரவர்சி நியூஸ் ஆகட்டும், சோ அவ்வளவுக்கு பேசப்படல. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் என்னது ஜிம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு நார்மலான ஒரு சோ நவ் இவரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்காரு இந்த ஒரு டைம்ல. சரி, இந்த ஒரு கடை இதோட முடிஞ்சிருச்சு. சோ இவரு சொன்ன மிகப்பெரிய ஒரு கோட்ஸ் இருக்கு. சோ அந்த ஒரு கோட்ஸ் என்ன அப்படின்னா லிவ் யுவர் லைஃப் ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது நீ உனக்காக வாழு, நாட் ஃபார் அதர்ஸ். வேற யாருக்காகவும் வாழாத, பிகாஸ் இட்ஸ் யுவர் லைஃப். அதாவது இந்த லைஃப் இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட லைஃப். நீ பிடிச்ச மாதிரி இரு. இவன் சொல்றான் அவன் சொல்றான், நீ அதுக்கு போவாத இதுக்கு போவாத, உனக்கு பிடிச்ச ஒர்க்கை நீ பாரு, அது சரியா தப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனா சில விஷயத்த சில கோட்ஸ் அவரு லைஃப் ஜேர்னி வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட்ஸை ஒரு நார்மலா சொல்லியிருக்காரு. சோ மிகப்பெரிய ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது வேணா உண்மைதாங்க, பிடிச்ச மாதிரி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒண்ணுதான். என்னதான் இவர் கெட்ட வழியில போய் இந்த ஒரு கோட்ஸை சொன்னாலுமே சோ எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ்